கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். அது ஏசாயா 57:18 வாசிப்போம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். உன் துன்பங்கள் பாக்கியமாகும் வழி என்ற தலைப்பிலே நான் பார்க்க போகிறோம். ஏன் துன்பம் எப்படி பாக்கியமான வழிகளை மாறும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு கர்த்தருடைய தேவஜனமே, மிகுந்த பாடு உள்ள ஒரு மனிதனாக துன்பப்பட்ட ஒரு பரிசுத்தவானை பார்ப்போம். யோபு கிழக்கத்தை புத்திர மிகுந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தார். திரளான மிருக ஜீவன்களும் திரளான வேலையாட்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு 7 மகன் 3 பிள்ளைகள். அநேக ஐஸ்வர்யமாக இருந்தபோதும் சாத்தான் இவங்களை வஞ்சித்தது. ஒரே நாளில் தன்னுடைய ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலையாட்கள், தன்னுடைய 7 மகனும் 3 பிள்ளைகளும் ஒரே நாளே மரித்து போனார்கள். கர்த்தருடைய தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சொத்து கிடைக்கல, ஒரு வண்டி கிடைக்கலனா நம்ம சொந்து போகிறோம். யோபுடைய வாழ்க்கையில் ஒரே நாள் சத்துருவானவன் எல்லாவற்றையுமே அழித்து போட்டான். உன்னதக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரே நாளில் இழந்து துக்கித்து அழுத மனிதன் யோபு. ஆனால் இவ்வளவு இழந்தும் என்ன சொன்னார் பார்ப்போம். யோபு 1:21-22 வாசிப்போம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கர்த்தர் எடுத்துக்கொண்டா கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி தேவனை முறுமுறுத்த அப்படி விசுவாசத்தை யோபு காத்திருந்தார். அது மட்டுமல்ல, அவங்க மனைவி சொல்றாங்க, இனிமேல் நீ நம்புற தெய்வம் உன்னை கைவிட்டுச்சு, நீ என்ன செய், நீ அந்த தேவனை தூசித்து நீ ஜீவனை விடும். அதுக்கு யோபு 10 என்ன சொன்னார் பார்ப்போம். யோபு 2:10 வாசிங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு நடந்தும் தேவனை முறுமுறுக்கல, ஜெபிக்க போல விசுவாசம் காத்திருந்தார் யோபு. அது மட்டுமல்ல, அவங்க மனைவியும் விட்டுட்டு போனாங்க. ஒரே நாள் தன்னுடைய ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள், மிருக ஜீவன்கள் 10 பிள்ளைகளை இழந்து அவர் மனைவியும் அவங்கள விட்டுட்டு போனாங்க. ஆனா யோபுடைய வாழ்க்கையில தேவன் நன்மை பெற்ற நம்ம தீமை பெற வேண்டும் என்று விசுவாசமாய் இருந்தார். கொடிய வியாதி முழுச குப்பளம், அவனால் சொரிய முடியல, மிகுந்த வியாகுலம், சொல்லி அழகூட யாருமே இல்லை. சில நாட்கள் பிறகு கண்ணெல்லாம் மங்கி விட்டது. எல்லாரும் யோபை விட்டு போனாங்க. சில நாட்கள் பிறகு யோபு மரண தருவாய் இருக்கான்னு சொல்லி சிநேகிதன் தேடி வந்தார். யோபையும் அந்த சிநேகித பரியாசம் பண்ணாங்க. அந்த பரியாசம் பண்ணவன தேவ கோபம் என்னுடைய சிநேகிதத்துக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த சிநேகிதத்துக்காக ஜெபித்தார் யோபு. அருமையான கர்த்தருடைய தேவஜனமே, பிள்ளைகள் இல்லை, மனைவி இல்லை, ஐஸ்வர்யம் போயிடுச்சு, நேசிக்க யார் இல்லை, ஒரு வார்த்தை கூட யோபுடைய வாழ்க்கையில வியாதி, ரணக்கொப்பளம், வியாகுலம். அந்த நிலைமையிலும் யோபு முறுமுறுத்தப்படலை. என்னை கொன்று போட்டால் கர்த்தர் மேல் விசுவாசமா இருப்பேன், அந்த விசுவாசம் யோபுக்கு மேல இருந்துச்சு. அவங்க சிநேகித தேடி வராங்க. எதுக்காக தேடி வராங்க? யோபு மரிக்க தருவாயிருக்கிற கேள்விப்பட்டு நான் வந்தேன்னு சொல்லி வராங்க. தேவ கோபம் அந்த சிநேகிதன் மேல வந்துச்சு. உடனே ஆண்டவரே, அந்த சிநேகிதன் மேல தேவ கோபம் கூடாதுன்னு வேண்டி ஜெபித்தார். என்ன நடந்ததை பார்ப்போம். யோபு 42
10 வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபை பரியாசம் பண்ண உடனே தேவ கோபம் அந்த சிநேகிதி மேலே வந்துச்ச உடனே இவன் விண்ணப்பம் செய்தவனை யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அன்பான கர்த்தர் தேவச்சனமே, திரும்பியும் இழந்து போன யாவையும் அந்த கிழக்கத்து புத்திரத்தில் அந்த இடம் பூமி தாங்க முடியாத ஐஸ்வர்யத்தை யோபுடைய வாழ்க்கையில் தீக்காய்ச்சோடு வாழ்ந்து முடித்தார். அதே 7 மகனும் 3 பிள்ளைகளும் கத்த கொடுத்து மீண்டும் குடும்பத்தோடு அந்த உயர்த்தி வச்சார். அவர் முறுமுறுக்கில் கத்தரை விட்டு போல பரியாசம் பண்ணல, எல்லாரும் போயிட்டாங்கன்னு கத்துறதுக்குள்ள அவர் விசுவாசத்தை காத்து கொண்டு இருந்தார். அவ்வளோ நிலைமையிலும் மற்றவங்களுக்காக விண்ணப்பம் செய்தார். அவர் காரியம் ஜெயமாய் மாற்றினார். கண்களும் போடி நம்ம ஜெபிப்போம். அன்பை பலதை பிதாவே, உங்கள் துன்பங்கள் பாக்கியமாக ஆகும் வழிகளை நான் பார்த்தப்பா. யோபு என்ற ஒரு பக்தன், அநேக சொல்லுவீங்க எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் உத்தரம். ஒரு பாவம் அறியாத ஒரு மனிதன் பிசாசம் கூட வஞ்சித்து தேவனை பிரிக்கும்படியாக இவ்வளோ காரியத்தை செய்து விசுவாசத்தில் அவர் ஜெயித்தார். அதே போல தான் நீங்கள் துன்பப்படுங்க, நீங்கள் பாக்கியவான்கள். அழுகிற நீங்கள் நகைப்பீர்கள். உன் கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களைப்பாக மாற பண்ணுவா. உன் துயரத்தை இன்றைக்கு மாற்றுவா. உன் தேவையை சந்திப்பா. பிறருக்காக ஜெபம் பண்ணும். உன்னை பரியாசம் பண்ணாங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணும். நிச்சயமாக கர்த்தர் தேவன் யோபுடைய சிறைப்பை மாற்றின போல உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார். கர்த்தர் தாமே பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக உங்கள் துன்பங்களும் கர்த்தர் வழிகளை மாற்ற உதவி செய்வார். நீங்களும் ஜெபிங்க, விண்ணப்பம் செய்யுங்க. கர்த்தர் காரியங்களை மாற்றுதலாக மாற்றுவார். காட் பிளஸ் யூ.